10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3. 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் அலகு பயிற்சி 3இல் 3வது கணக்கு பார்க்குறோம். ஒரு மூன்றிலக்க எண்ணின் 10ஆம் இட மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதன் மூலம் கிடைக்கும் புதிய எண் கொடுக்கப்பட்ட எண்ணின் மும்மடங்கை விட 54 அதிகம். கொடுக்கப்பட்ட எண்ணோடு 198 கூட்டினால் இலக்கங்கள் இடவல பக்கமாக வரிசை மாறும். 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கு 100ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்திற்கு சமம் எனில் கொடுக்கப்பட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. 3 இலக்க எண்ணானது நமக்கு என்னான்னு தெரியாது. அப்போ அந்த 3 இலக்க எண்ணை முதல்ல எடுத்துக்கலாம். 3 இலக்க எண்ணை நூறாம் இட இலக்கம் எத்தனைன்னு தெரியாது, 100A. 10ஆம் இட இலக்கத்தோட மதிப்பு தெரியாது, 10B. 1ஆம் இட இலக்கம் C என்க. இது அந்த தேவையான 3 இலக்க எண். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது, அதாவது முதல் நிபந்தனை, 3 இலக்க எண்ணின் 10ஆம் இடம் மற்றும் 100ஆம் இட இலக்கங்களை இடமாற்றுவதால் கிடைக்கும் புதிய எண் 100A + 10B + Cல 10ஆம் இடத்தையும் 100ஆம் இடத்தையும் இடம் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா 100B வந்துடும், 10Aன்னு வந்துடும், C அப்படியே தான் இருக்கும் என்ற புதிய எண்ணானது கொடுக்கப்பட்ட எண்ணின் மும்மடங்கை விட 54 அதிகம்னு கொடுத்துருக்குது. கொடுக்கப்பட்ட எண்ணின் மும்மடங்குன்னா 3ஆல் பெருக்கிக்கலாம். 3 × 100A + 10B + C. 3 மடங்கோட ஒரு 54 கூட்டனா கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ +54ன்னு இங்கே எடுத்துக்கலாம். 100B + 10A + C = இதை சுருக்கி சமன்பாடு எழுதிக்கலாம். 3ஆல் பெருக்கிக்கிட்டோம்னா 300A + 30B + 3C + 54. ஏபிசி எல்லாம் ஒரு பக்கமும் மாறிலி மதிப்பு வலது பக்கமும் வச்சுக்கிட்டோம்னா 100B + 10A + C -300A -30B -3C = 54. இதை சுருக்கலாம். 10A - 300A அப்படிங்கிறப்ப -290A, 100B - 30B + 70B, C - 3C - 2C = 54. ஒரு மைனஸால் பெருக்கிறப்ப ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகுதுங்கிறப்ப 290A -70B + 2C = 54. +54ங்கிறது மைனஸால் பெருக்கிறப்ப என்னவாயிடுனா -54. இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். அடுத்த நிபந்தனையா கேள்வியில் என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, கொடுக்கப்பட்ட எண்ணோடு 198 கூட்டினால் இலக்கங்கள் இடவல பக்கமாக வரிசை மாறும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட எண்ணோட 198 கூட்டுற, கொடுக்கப்பட்ட எண்ணோட 198 கூட்டுறப்ப 100A + 10B + C + 198 எதுக்கு சமம்னா இலக்கங்கள் இடம் மாறும்னு கொடுத்துருக்குறாங்க. ஏபிசிங்கிற வரிசையானது CBAன்னு மாறும். இப்போ 100 × C 100C, 10 × B அப்படியே தான் இருக்கும், +A. இதை சுருக்கி அடுத்த சமன்பாடு எழுதிக்கலாம். 100A + 10B + C. வலது பக்கம் இருக்கக்கூடிய மாறிகள்லாம் இடது பக்கம் வந்ததுன்னா -100C -10B -A +198 வலது பக்கம் போகிறப்ப -198. 100A - Aயின் மதிப்பு 99A. 10B - 10B + 10B - 10B கேன்சல் ஆகிடும். C - 100C அப்படிங்கிறப்ப -99C = -198. இதில் இருந்து 99 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் A - C = -198. A - C = மதிப்பானது -198. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 99 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல்ல ஒரு முறை 2 முறை. இப்போ மதிப்பானது A - C = -2 அப்படின்னு கிடச்சிருக்குது. இது சமன்பாடு 2 அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த நிபந்தனையில இருந்து A = -C வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா +C ஆயிடும், C - 2. A = C - 2ன்னு கிடச்சிருக்குது. அடுத்த நிபந்தனை எழுதிக்கலாம். அடுத்த நிபந்தனையானது 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமுள்ள 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கு 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமாக உள்ள
10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கு 100ஆம் இட இலக்கத்தை விட அதிகமாக உள்ள 10ஆம் இட இலக்கத்திற்கு சமம் எனில் கொடுக்கப்பட்ட எண்களை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. 1ஆம் இட இலக்கத்தை விட அதிகமாக உள்ள 10ஆம் இட இலக்கம். 10ஆம் இட இலக்கம் அதிகம்ங்கிறப்ப 10ஆம் இட இலக்கத்துல என்னன்னு எடுத்திருக்கிறோம்? பின்னு எடுத்திருக்கிறோம். பி மைனஸ் ஏ எதற்கு சமம்னா 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கு 100ஆம் இட இலக்கத்தை விட அதிகம் உள்ள 10ஆம் இட இலக்கத்திற்கு சமம். அப்ப 2 பெருக்கல் பி மைனஸ் சின்னு நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனையை சுருக்கி தான் சமன்பாடு எழுதுறோம். பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 2ஆல பெருக்கிக்கிட்டோம்னா 2b மைனஸ் 2c. அனைத்து மதிப்புகளையுமே இடது பக்கமே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா b மைனஸ் ஏ மைனஸ் 2b பிளஸ் 2c ஈக்குவல் டு 0. மைனஸ் ஏ அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் ஏ b மைனஸ் 2b மைனஸ் b பிளஸ் 2c ஈக்குவல் டு 0. ஒரு மைனஸால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா பிளஸ் ஆயிடும். a பிளஸ் b மைனஸ் 2c ஈக்குவல் டு 0. இதை சமன்பாடு 3ன்னு கொடுக்கலாம். 3 சமன்பாடுகளையும் தீர்க்கலாம். அதே போல இந்த 3வது சமன்பாட்டில் இருந்து a பிளஸ் b எதற்கு சமம்னா 2cக்கு சமம். ஏயின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். a ஈக்குவல் டு c மைனஸ் 2 என சமன்பாடு 3ல் பிரதியிட ஏக்கு பதிலாக c மைனஸ் 2 பிளஸ் b மைனஸ் 2c ஈக்குவல் டு 0. b மைனஸ் c மைனஸ் 2cங்கிறப்ப மைனஸ் c மாறிலி மதிப்பு மைனஸ் 2ன்னு இருக்கு. பியோட மதிப்பு தெரியணும்னா மைனஸ் சியும் பிளஸ் மைனஸ் 2 வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா பிளஸ் சி பிளஸ் 2ன்னு வந்துடும். இது சமன்பாடு 3. சமன்பாடு 3ல இருந்து பியோட மதிப்பை எழுதியிருக்கிறோம். ஏவோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் ஏதாவது முதல் சமன்பாட்டில் பிரதியிடுவோம். ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் 2 பி ஈக்குவல் டு சி பிளஸ் 2 என 1ல் பிரதியிட முதல் சமன்பாடானது 290a 290 பெருக்கல் ஏயின் மதிப்பு சி மைனஸ் 2 மைனஸ் 70 பியின் மதிப்பானது சி பிளஸ் 2 பிளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 54. 290c மைனஸ் 580 மைனஸ் 70ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் 70c மைனஸ் 140 பிளஸ் 2c ஈக்குவல் டு மைனஸ் 54. 290 மைனஸ் 70 220 220 பிளஸ் 2 222c. மாறிலி மதிப்பு 2ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் 2மே மைனஸ் குறி இருக்கிறனால கூட்டிக்கலாம். மைனஸ் 720 ஈக்குவல் டு மைனஸ் 54. 222c ஈக்குவல் டு மைனஸ் 54 பிளஸ் 720. 2 மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 222c ஈக்குவல் டு 720. 10 மைனஸ் 4 6. அடுத்து 1 இருக்கும். 11 மைனஸ் 5 6. 7 மைனஸ் 0 6 பிளஸ் குறியில் இருக்கு. சி ஈக்குவல் டு 666 பை 222 ஒரு முறை 3 முறை வரும். சி ஈக்குவல் டு 3. சி ஈக்குவல் டு 3ன்னு சமன்பாடுகளில் கொடுக்க வேண்டாம். ஏவும் பியும் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறோம். அதில் கொடுத்தோம்னா மதிப்பு தெரிஞ்சிடும். சி ஈக்குவல் டு 3 என ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் 2ல் பிரதியிட a ஈக்குவல் டு 3 மைனஸ் 2 விச் இம்ப்ளைஸ் a ஈக்குவல் டு மதிப்பானது 1. இதே போல் அடுத்த சமன்பாட்டில் கொடுக்கலாம். c ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 2 அதாவது சமன்பாடு 2ல இருந்து என்ன கொண்டு வந்தோம்? b ஈக்குவல் டு c பிளஸ் 2ன்னு கொண்டு வந்தோம். b ஈக்குவல் டு c பிளஸ் 2ல் பிரதியிட மதிப்பு b ஈக்குவல் டு சியின் மதிப்பானது 3 பிளஸ் 2 விச் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 3 பிளஸ் 2ன் மதிப்பானது 5. ஏபிசியின் மதிப்புகளை எழுதிட்டோம். அந்த 3 இலக்க என்ன எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் அந்த 3 இலக்க அதாவது தேவையான 3 இலக்க n ஈக்குவல் டு 100a ஏக்கு பதிலாக 1 பிளஸ் 10b பிக்கு பதிலாக 5 பிளஸ் 1வது இலக்க எண்ணானது 3. 100 பிளஸ் 10 பெருக்கல் 5 50 பிளஸ் 3 100 பிளஸ் 50 150 150 பிளஸ் 3 153 ஆகும். தேங்க்யூ.